எப்படி எல்லாம் ஸ்மார்ட்டா பிளான் பண்றீங்க? ஒரு காதல் அப்படின்னு வர்றப்ப எப்படி எல்லாம் ஸ்மார்ட்டா பிளான் பண்றீங்க? ஃபர்ஸ்ட்ல வந்தாப்புல முடிச்சு நாங்கன்னு சொல்லிட்டு இருக்கறியே, நீங்க எத்தனை பேரா இருக்கீங்க? இதுக்கு வேற வழக்கம் கேக்குறீங்க. ஐயோ, வெளியே தெரியுறது ஒரு உருவம், ஆனா உள்ள தெரியுறது பல ரூபங்கள். அக்கா பொண்ணுதான், அதனால எனக்கு பிரச்சனை ப்ராப்ளமே இல்ல. நீங்க தான் அக்கா பண்ண நீங்க எப்படி குடும்பத்துக்குள்ளே லவ் பண்ணிக்கலாம் சார். அப்போ ஒரு பிரச்சனையும் வராதுல. என்ன ஒரு புத்திசாலித்தனம். குடும்பத்துக்குள்ளனா அப்ப தெரிஞ்சவங்க தானே இருப்பாங்க. நம்ம பேக்ரவுண்டும் இருக்கும், நம்ம கேஸ்டாவும் இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும்ல. அவ வந்து நல்லா சம்பாதிக்கிறானான்னு சொல்லி பாப்பேன். பிளஸ் வந்து அவ வந்து நம்ம ரிலிஜியனா சொல்லி பாப்பேன். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? ரிலிஜன் பாப்பேன். ரிலிஜன் பாப்பீங்க. செகண்ட் வந்து ஸ்டேட்டஸ். நெக்ஸ்ட் வந்து அவங்க அம்மா அப்பா ஒத்துப்பாங்களா இல்லையா. ரொம்ப ஸ்ட்ரிக்டான கம்பெனியா இருக்குமோ? வேலைக்கு வந்தா அப்படித்தான் மிரட்டு வாங்கி போட்டுருக்கு. வயசுல இருந்தே சொல்லி வளர்த்துருக்காங்க, இந்த மாதிரி லவ் மேரேஜ்லாம் பண்ணக்கூடாதுடா, அப்புறம் யாருமே மதிக்க மாட்டாங்க அப்படிலாம் சொல்லி. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? அவங்களோட அசெட்ஸ் பார்க்கணும். கண்டிப்பா வந்து 2 crores ஆச்சு அசெட் இருக்கணும் அவனுக்கு. போவையா கக்கிட்டு போறட வந்து கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்புறம் அவன் earn பண்ற salary வந்து அட்லீஸ்ட் ஒரு 50,000க்கு மேல கண்டிப்பா இருக்கணும். சார் சேம் காஸ்ட் செட்டில் ஆயிருக்காங்க. இது போதும். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நான் இப்ப காதலிக்கணும்னா முதல்ல அந்த பொண்ணோட பே ஸ்லிப் பார்ப்பேன். 2 பே ஸ்லிப்பையும் ஆட் பண்ணும்போது ஒரு 50,000 கூட வந்துச்சுன்னா நான் லவ் பண்ணுவேன். அதே பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. ஆமா சார். காஸ்ட் வந்து எனக்கு ஈக்குவலா இருக்கணும் சார். ஈக்குவலன்ட் காஸ்டா இருக்கணும். காஸ்ட் வந்து ஈக்குவலா இருக்கணும், ரிலிஜன் சேமா இருக்கணும் சார். அறிவு கட்ட பயவுலியா இப்படி எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டு தொலைஞ்சிங்கன்னா இந்தியா இப்படி வளர சாவும். இந்தியா இப்படி வளர சாவும். சொந்த வீடு இல்லன்னு வேணாம்னு சொல்லிட்டேன் சார். சொந்த வீடு இல்லன்னு வேணாம்னு சொல்லிட்டீங்க. நல்லா இருப்படா போடா. ஒன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. எங்ககிட்டயும் சொந்த வீடு இல்ல. சோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஃபினான்ஷியலி பேக்வர்டா இருந்தா இருக்க இடம் வேணும். சோலி முடிச்சு நம்பர் மாத்தி அவாய்ட் பண்ணிட்டேன். நீங்க லவ் பண்றேன்னு சொன்னீங்களா ஃபர்ஸ்ட்? ஆமா சார். சரி, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது சொந்த வீடு இல்ல. ஃபினான்ஷியலி டவுன் தானே சார். உங்களுக்கு சொந்த வீடு இருக்கா? இல்ல சார். நீங்களும் ஃபினான்ஷியலி டவுன் தானே? நான் நெல்சன் வர்ற மாதிரி எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருந்துச்சு. ஆனா நான் வந்து அவன் கிட்ட வந்து எதுவுமே சொன்னதில்ல. ஏன்னா வந்து அவன் என்னோட காஸ்ட் கிடையாது. ஓகே. காதுக்குள்ள குருவி ரிங்னு சுத்துமே. என்ன தலைய தூக்கி பாக்க? நான் ஒரு பையனை லவ் பண்றேன்னா அவன் சம்பாதிச்சா மட்டும் பத்தாது. அவன் கிட்ட வேற ஏதாச்சும் திறமை இருக்கணும். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஒரே காஸ்ட் இல்ல வேற வேற. ஒரே ரிலிஜனா? அவங்க தெலுங்கு நான் தமிழ். தெரியல அவன் கண்ணுக்கு. ஏண்டா உன்னை கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து படிக்க வச்சு கடனை உடனே வாங்கி கடை வச்சு கொடுத்த இந்த அப்பா உனக்கு தெரியல? தெரியல. பிளாக்கானாரே நீங்க எப்படி ஒத்துக்கிட்டீங்க? எனக்கு அவரை பார்த்தோன்னே சுத்தமா பிடிக்கல. இந்த பையன் கூட சாம்பார் ஆப்பு எனக்கு பையன் கூட காம்போ பண்ணணும் அப்படின்னு தான் நினைச்சேன். அதுக்கப்புறம் அவரு காம்போ ஆங்கரிங் பண்றதுக்கே யோசிச்ச ஆளு காதல சொன்னோனே எப்படி ஒத்துக்கிட்டீங்க? அவர் சொன்ன விதம் என்னால முடியல, டயர்டா இருக்கு. சார் காதல் என்ன எப்படி ஏத்துட்டு போச்சுன்னு கேட்டீங்கன்னா அந்த ஃபீலை நான் இங்க தான் சொல்ல முடியும், இங்க தான் சொல்ல முடியாது. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம். ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுங்க சார். இல்லனா வேற ஆப்ஷன் இல்ல. ஆமா சார், வேற ஆப்ஷன் இல்லனா கண்டிப்பா ரிஜிஸ்டர் மேரேஜ் கண்டிப்பா. ஆஹா, இவன் அவனே தான்ப்பா. அது சரி, ரிலிஜன் வைஸ் ப்ராப்ளம் வரும் சார். நான் முஸ்லிம், நாங்க லவ் பண்றது வந்து ஹிந்து சார். ஓ, நீ அப்படி வரியா? அவங்க வீட்ல ஒத்துப்பாங்க, எங்க வீட்ல ஒத்துக்க மாட்டாங்க. நான் வந்து கண்டிப்பா அவரை கல்யாணம் பண்ணிப்பேன், அவரு என்ன கல்யாணம் பண்ணிப்பாரு. அவங்க நான் வந்து டிரைவர், இவங்க வந்து என்ன ஆஃபீஸில் வந்து சீனியர் ஸ்டாஃப். என்ன டிரைவர்னு பார்க்காம என்னோட இதை பார்த்து இவங்க லவ் சொன்னாங்க என்கிட்ட. நல்லா இருப்படா போடா. ஒன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. சார் இந்த மாதிரி அவங்க பிளான் பண்ணி லவ் பண்றாங்க. அந்த லவ் சக்சஸ் ஆகும்னு என்ன நிச்சயம்? இந்த லவ் மட்டும் சக்சஸ் ஆகும்னு என்ன நிச்சயம்? நாட்டுல எவன் வெட்டி கிடிச்சத்தாலும் விளக்காம ஏன் போறாங்கன்னு எனக்கு இன்னைக்கு தாண்டா தெரியுது. ரிஸ்க் எடுத்தாதான் சார் லவ்ல வின் பண்ண முடியும். ரிஸ்க் இல்லாம எப்படி வின் பண்ண முடியும்? 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தவங்களுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, 10 வருஷமா அவங்கள வளர்த்தவங்களுக்கு நீங்க அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டீங்களா? ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உன்கிட்ட பிடிச்சி சரியில்லையாப்பா. நேத்து வந்து பேச்ச கேக்குறியாடா? உன்னை பெத்து வளர்த்து 30 வருஷம் ஆளாக்கணும், ஏன் பேச்ச கேட்கல உங்க அம்மா கேட்பாங்கல்ல? ஓ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. சிம்பிளா ஒரே லைன்ல அடிச்சுட்டு போயிடலாம். அப்பா அம்மா பாசத்தை விட காதல் தான் ஜெயிக்கும். அப்படிதான் நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ரிலேட்டிவ்ஸ்க்காகவும் சமூகத்துக்காகவும் வாழ்றீங்களா? அதுல எல்லாத்துக்கும் சமூகத்துக்கு தான் வாழ்றேன்னு வானுவான். சோலி முடிச்சு